போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து மக்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 40 நாட்களில் மட்டும் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் அதே சமயத்தில் உயிர் வாழும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குழந்தைகளே அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. காய்ச்சல், உடல்வலி, குமட்டல் மற்றும் சுயநினைவை இழத்தல் போன்ற அறிகுறிகள் உடைய மர்ம நோயால் இங்கு பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முதலில் மேற்சொன்ன அறிகுறிகள் தெரிவோருக்கு அடுத்த சில நாட்களில் மரணம் நிச்சயிக்கப்படுகிறது. தொடர் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் இந்த மர்ம நோயை கட்டுப்படுத்துவதற்காக அந்த மாநில அரசு மருத்துவ குழு ஒன்றை அமைத்துள்ளது. இது குறித்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா பேசுகையில், மாநில சுகாதாரத்துறை மற்றும் பிற துறைகள் சேர்ந்து உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு செய்தன. ஆனால் சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது குறித்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தவுடன் நாங்கள் பொதுமக்களுக்கு விளக்குகிறோம் என தெரிவித்துள்ளார். நிலைமை கைமீறி போனதால் இந்த மர்ம மரணங்கள் குறித்து விசாரிக்க பல்வேறு அமைச்சகங்கள் அடங்கிய விசாரணை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழு மர்ம காய்ச்சல் பாதித்துள்ள பகுதிகளில் உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த போது அதில் தொற்றுநோய் பரவல் எதுவும் இல்லை என தெரிய வந்துள்ளது. இந்த மர்ம காய்ச்சல் என்னவென்று தெரியாமல் மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மற்றொரு திகில் தகவலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த நோய் பரவத் தொடங்கிய காலகட்டத்தில் ரஜோரி மாவட்டத்தில் விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவு சாப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்த விருந்தில் கலந்து கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதன் பிறகு மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதில் 3 பேரும், வேறொரு குடும்பத்தில் 10 பேரும் பாதிக்கப்பட்டு அதில் 7 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த தகவல் ஜம்மு காஷ்மீர் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.